திரு ஜென்ராம் அவர்கள்ட்ட கேட்குறேன், எது சரியான பார்வை அப்படின்னு? அவர் இப்போ கடைசியாக சொன்ன ஐஐடி ஐஐஎம்லாம் யாரால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத சேர்த்து சொன்னார்னா அவருடைய அரசியல் நிலைப்பாட்டை அவர் சரி செய்து கொள்வதற்கு உதவும். அதில் பேர் சொல்ல மாட்டாங்க. தமிழ்நாட்டில் ஆரம்ப பள்ளிகளை தொடங்கியது யார் என்றால் அதையும் கட்சி பெயர் சொல்ல மாட்டாங்க. அதில் காமராஜ்னு காமராஜ் பெயரை மட்டும் சொல்லுவாங்க. அங்கே நேருங்கிற பெயரை சொல்ல மாட்டாங்க. 2 இடத்துலையும் கட்சி பெயரை சொல்ல மாட்டாங்க. அவர்களுடைய வாதங்களின் தன்மையே வேற. நம்ம ஆளுநரை பற்றி பார்த்துட்டோம்னா, ஆளுநர் ஒரு முழு நேர அரசியல்வாதியை போல பேசிக்கொண்டிருக்கிறார், தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார், பல மாதங்களாக பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் பேசுவதாலோ சந்திப்பதாலோ முதலீடுகள் வருவதில்லை அப்படின்னு சொன்ன சொல் எந்த காலகட்டத்தில் அவர் பேசியிருக்கிறார்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஜப்பானுக்கும் சிங்கப்பூருக்கும் போயிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை ஒரு வார காலத்திற்குள்ள இந்த கருத்தை அவர் சொல்றாரு. அந்த மனதில் ஸ்டாலின் மேலே இருக்கக்கூடிய கோபம், எரிச்சல், வெறுப்பு, ஏதோ ஒரு சொல் அது அந்த வார்த்தைகளில் விழுது அப்படின்னு தான் சொல்லணும். ஊழியர் சந்தையில் திறன் குறைந்த ஊழியர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்வதற்கு பின்னால் இருக்கக்கூடிய செய்தி என்ன? இங்கு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மாநாடுக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் முயற்சி செய்துட்டு இருக்கிறாரு. ஒரு மாநாடு நடத்த போறாரு. அதற்கு முன்னால் அதில் கலந்து கொள்ளுங்கள்னு ஜப்பான்லேயும் சிங்கப்பூர்லேயும் பேசிட்டு வந்திருக்கிறாரு. இப்படி ஒரு சூழல்ல இங்கு திறன் குறைவு, இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆங்கில திறமை இல்லை, அவர்கள் மனத்தடையோடு இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் ஸ்டீரியோ டைப் கருத்துக்களை விதைக்க வேண்டிய காரணம் என்ன? வராதிங்க, இங்க உங்களுக்கு வேண்டிய சூழல் இங்கு கிடைக்காது அப்படின்னு முதலமைச்சர் எடுத்த முயற்சிக்கு நேர் எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அந்த வருகின்ற முதலீடை தடுப்பதற்கான முயற்சியில் அவர் ஈடுபடுகிறாரோ என்று நான் ஐயுறுகிறேன். சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கு அதனால என்ன லாபம் தெரியல. அவர் கடந்த காலங்களில் செய்துட்டு இருந்த எல்லா விஷயங்களும் அரசை செயல்பட விடாமல் முடக்கும் விதமாக மசோதாக்களை கையெழுத்து போடாமல் வச்சிருந்தது என்ன காரணத்துக்காக வச்சிருந்தாரு? அதில் அவருக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தோமா? அவருடைய செயல் ஒவ்வொன்றும் இந்த அரசை செயல்பட விடாமல் முடக்குகிறது அப்படிங்கிறது உண்மை. அதில் என்ன லாபம் அவருக்கு இருக்கு? அவர் யாருடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு செயல்படுகிறார் அப்படிங்கிற விஷயங்கள் எனக்கு தெரியாது. ஆனால் அப்படி செயல்படுகிறாரா இல்லையாங்கிறது ஒவ்வொருவருடைய அனுமானத்திற்கும் நான் அதை விட்டுறேன். அது போக அவர் பேசுவது எதுவுமே தரவுகளோட பேசுறது, தொடர்ச்சி தரவுகளோட பேசுறது இல்லை. தரவுகளை இன்னைக்கு தங்கம் தென்னரசு நிதியமைச்சர் சொல்றாரு, நிதி ஆயோக் சொல்லக்கூடிய தரவுகளாக இருந்தாலும் சரி, ஒன்றிய அரசு என்ஐபிஆர் வெளியிட்டக்கூடிய தரவுகளாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் முதல் 100ல் இங்கே எத்தனை இருக்குங்கிற தரவுகளை அவங்க சொல்றாங்க. ஆனால் இவர் பேசுறதுல தரவுகள் எதுவும் இல்லை. அப்படியே தரவுகள் இருப்பது போல அவர் பேசினாலும் அவர் சொல்லக்கூடிய பொய்யாக இருக்கின்றன. பல துறைகளில் நாட்டின் முன்னோடியாக இருக்கும்னா முதலிடத்திலிருந்து 5 அல்லது 6ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறோம். நமது ஜிஆர் தேசிய சராசரியை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு. ஆனால் அது இன்றைய தேவையை பூர்த்தி செய்வதாக இருக்கிறதா? தேசிய சராசரியை விட 2 மடங்கு நமக்கு இருக்கு. அதை என்டார்ஸ் பண்றாரு ரைட். ஏன்னா அந்த தரவை அவரால் மறுக்க முடியாது. அதனால அவர் அதை ஏற்றுக்கொள்கிறார். ஆனா அது வேறு எந்த மாநிலத்தை விட இது ரொம்ப பின்னால இருக்கு. 4வது இடத்துல 5வது இடத்துல மகாராஷ்டிரா, என்ன சொல்லுவாங்க, மகாராஷ்டிரா, குஜராத், அதுக்கப்புறம் இங்கே 3வது 4வது இடத்துல இதை சொல்லுவாங்க. அது இயல்பாகவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிற காரணிகள் அதுக்குள்ள நிறைய இருக்கு. இந்த தொழில் தொடர்பான விஷயங்கள் மட்டும் இல்லை, அது போக தொழில் தொடங்குவதற்கு உகந்த சூழல் இல்லை, தொழில் நிறுவனங்களுக்கு இங்கு தகுதியான லேபர் கிடைக்காது அப்படின்னு சொல்வதன் மூலமாக இங்கே ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி நடத்துறாரா அவரு? இங்கு அவர்களுக்காக பேசுகிறாரா? இந்த மாநிலத்தில் உள்ள மாணவர்கள் எதை கற்க வேண்டும், எப்படி அவர்கள் வளர வேண்டும், ஒரு முழுமை பெற்ற மனிதனாக சமூக நீதி பற்றி தெரிந்து கொண்டு சக உயிர்களை நேசிக்கக்கூடிய மனிதர்களாக வளரக்கூடிய ஒரு கல்வியை இந்த மாநிலம் கொடுக்கும். அதற்கான முன்னுரிமையை தீர்மானிக்க வேண்டியது மாநிலம். அதை விட்டுட்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் புக்கில் இருக்கிறத அப்படியே படித்து வெளியில் வரக்கூடியவர்களை, நிறுவனங்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு என்ஜினியர்ஸை தயார் செய்து கொடுக்க வேண்டியது மட்டுமே உங்களுடைய பல்கலைக்கழகங்களுடைய வேலைன்னு சொல்வதற்கு இவர் யாரு? இந்த மாநிலத்தில் பல்கலைக்கழகங்கள் எப்படி செயல்பட வேண்டும்ங்கிறதை தீர்மானிக்கிறதுக்கு இந்த மாநிலத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கு. அதுல ஒரு முதலமைச்சர் இருக்காரு, அமைச்சர்கள். பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தரா அவரு துணைவேந்தர்கள் மாநாடு. வேந்தர்னா என்ன வேலை? இதையெல்லாம் தீர்மானிக்கிற பொறுப்பு அவருக்கு இருக்கா? அமைச்சரவைக்கு என்ன வேலை? துறை அமைச்சருக்கு என்ன வேலை? துணைவேந்தர்களுடைய ரோல் என்ன? வேந்தர்னா எல்லா விஷயத்திலையும் தலையிடுவாரா?
இதுக்கெல்லாம் தலையிடுறதுக்கு வேந்தர் என்ற முறையில் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பொறுப்பேற்கிறவர்கள் ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு அநீதி நடந்து விட்டது என்றால் எங்கேயோ ரூமுக்குள்ள போய் கதவை போட்டிக்கிறாங்களே எப்படி? ஒரு விபத்து நடந்து விட்டது என்றால், ஒரு தற்கொலை நடந்து விட்டது என்றால், என்னைக்காவது நான் தான் வேந்தர், நான் கருத்து சொல்றேன்னு வெளியில வந்திருக்கிறாங்களா? அது எல்லாம் அரசு பொறுப்புக்கு போயிடுது. இவங்களுக்கு அந்த பொறுப்பே இல்லாம அது எப்படி? அது போக மாநிலங்களுடைய வளர்ச்சியை விட ஒன்றிய அரசின் வளர்ச்சி தான் முக்கியம் அப்படின்னு கடந்த காலத்தில் பேசினாரு. முன்னுக்கு பின் முரணாக பேசிட்டு இருக்கிறதே அவருடைய அன்றாட பணிகளாக இருக்குது. நேற்று ஒரு பேச்சு பேசுனதுக்கு நேர் எதிரான பேச்சை இன்னைக்கு பேசுறாரு. மாநிலங்களுடைய வளர்ச்சியில் அவருக்கு வளர்ச்சியே தேவையில்லை, அதை விட ஒன்றிய அரசின் வளர்ச்சி தான் முக்கியம்னா ஒன்றிய அரசுக்குன்னு தனியாக பிரதேசம் இருக்கா? மாநிலங்கள் சேர்ந்தது தானே, மாநிலங்கள் சேர்ந்த ஒன்றியம் தானே ஒன்றியம். அதை விட்டுட்டு அப்படிலாம் சொன்னவர் இன்னைக்கு அந்த மாநிலம் சிறப்பா இருக்கு, இந்த மாநிலம் சிறப்பா இருக்குன்னு மாநிலங்களை பற்றி பேசக்கூடிய சூழல் ஏன் வருது? தமிழ்ல ஸ்டெம் படிப்புகள் தேவை அப்படின்னு தமிழ் மொழியில வேணும். அதாவது சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்ஸ் தமிழ்ல வேணும் அப்படின்னு சொல்றாரு. ரைட்டு. பரந்தாமன் கேட்ட மாதிரி, சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் கேட்ட மாதிரி தமிழை ஆட்சி மொழிகளில் 8வது அட்டவணையில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளையும் ஆட்சி மொழிகளாக கொண்டு வாங்க. மாநிலங்கள் ஆட்டோமேட்டிக்காக உற்சாகம் பெற்று ஊக்கம் பெற்று அனைத்து விஷயங்களையும் இங்கே கொண்டு வருவாங்க. தமிழில் தாய்மொழியில் கொண்டு வருவாங்க. அது போக ஆங்கிலம் சரளமாக பேச முடியவில்லை, மனத்தடை இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு யார் சொல்றது? பாரதியம் தொலைத்துவிட்டு காலனி ஆதிக்க மனநிலையில் இருக்கிறோம் அப்படின்னு போகும் இடங்கள்லாம் ஆங்கிலேயர்களுடைய உடையை தரித்து கொண்டு போகும் இடமெல்லாம் ஆங்கிலத்தை நிந்தித்த ஆளுநர் இங்கே இந்த மாதிரி பேசுறாரு. அவங்க என்இபின்னு பேசுறது என்ன சொல்லுது? எல்லா இடங்கள்லையும் தாய்மொழி கல்வின்னா அதனுடைய இன்னொரு விளைவு என்ன? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தமிழ்நாட்டில் படிக்கிறதை தாண்டி வேறு சில மாநிலங்களில் ஆங்கில வழி கல்வி இருக்கிறதுனால போய் படிக்கிறாங்க. அதுக்கு ஒரு பெரிய கட்டையை போடும் விதமாக அவர்கள் ஒரு கொள்கையை கொண்டு வருகிறார்கள். அதை இங்கே பேசும்போது தமிழ் மொழியில கல்வின்னு சொல்றாங்க. வெளியில் அவங்க ஆங்கில கல்வியை தூக்குவதற்காக அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளை மூடி மறைக்கிறார்கள். இது அவ்வளவும் சேர்ந்தது தான் அவருடைய பேச்சு முழுக்க ஒரு அரசியல் பேச்சு. அது போக முழுக்க நிறுவனங்களுடைய லாப வெறிக்கு துணை போகின்ற பேச்சு. எல்லா இடங்களிலும் பிரச்சனை வந்த உடனே லேபரர்ஸை குறை சொல்றது, திறன் இல்லாத தொழிலாளர்கள், திறன் இல்லாத ஊழியர்கள் அப்படின்னு சொல்றது அவங்களுடைய பழக்கம். அந்த பழக்கத்தை அவர் முன்வைக்கிறார். ரைட்.